வணக்கம். செட்டிநாடு பாரம்பரிய சுவையை ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த பிக்சரை பார்த்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம என்ன ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாரம்பரிய சுவையில் அரிசி கழனியை வச்சு செய்யக்கூடிய மண்டி வகை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மண்டிக்கு நான் வித்தியாசமான ஒரு கொட்டை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். பலாப்பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய பலாக்கொட்டை. இந்த பலாக்கொட்டை நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது. பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவாங்க. இந்த கொட்டையை வச்சு ஏற்கனவே நான் ஒரு பொரியல் ரெசிபி போட்டிருக்கேன். ரொம்ப சுவையான அந்த பொரியல் ரெசிபியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த கொட்டையை வச்சு தான் நம்ம மண்டி செய்ய போகிறோம். செட்டிநாடு பகுதியில் விதவிதமாக மண்டி செய்வாங்க. அந்த மண்டியில் இன்றைக்கி பலாக்கொட்டையை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையான இந்த மண்டி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பாரம்பரிய சுவையில் நிறைய ரெசிபிஸ் போடுறோம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதனுடைய வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இப்போ ரெசிபி பார்த்தலாம் வாங்க. பலாக்கொட்டை எடுத்து அதனோட தோலை நம்ம நீக்கி வச்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட எவ்வளோ பலாக்கொட்டை இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நிறைய இருந்ததுன்னா நிறைய எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 10-15 துண்டு இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 ஆழாக்கு அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு கழுவு கழுவி ட்ரைன் பண்ணிவிடுங்க தண்ணியை. அடுத்த கழுவு நல்லா உரசி கழுவி மண்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லது. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா மண்டி சீக்கிரமாக தயார் பண்ணிடலாம். இந்த பலாக்கொட்டை மண்டி ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ கொட்டை இருக்கோ அந்த கொட்டையை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த கொட்டையை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கெடவும் செய்யாது. ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கொட்டை கெடாது. அதனால் பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் செய்யும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பூண்டும் நான் அது கூட சேர்த்துருக்கேன். இந்த பலாக்கொட்டை வாய்வு அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு 4-5 சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். அது முற்றிலும் ஆப்ஷன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் தான் அந்த காய் எல்லாமே நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் காயட்டும். நீங்கள் என்ன சமையலுக்கு என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், என்ன ஆயில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் தாராளமாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே தாளிக்கும் போது தாளிக்கிற பொருட்கள் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதை சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போடலாம். இந்த வெண்டைக்காய் ரொம்ப பக்குவமாக வதக்கணுங்க. அது எப்படி வதக்கணும்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா அந்த வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். வெண்டைக்காய் எப்பயுமே நான் முதல்ல ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். வெண்டைக்காய் வதக்கிறது ரொம்ப டெக்னிக்காக வதக்குனிங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துங்க. சேர்த்த உடனே கிண்டவே கிண்டாதீங்க. ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. இது அப்படியே ரோஸ்ட் ஆகி அந்த ஒரு மாதிரி கொலன்னு வரும் இல்லையா, அந்த தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரட்டை அப்படியே பெரட்டி விடுங்க. அதிக நேரம் அப்படி கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கொலப்பு தன்மை ஜாஸ்தி ஆயிரும். அந்த பீசஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி அதுலேருந்து நூல் மாதிரி நிலைய விட ஆரம்பிச்சிரும். அதனால் 1 நிமிஷம் விட்டு உங்களை கிளறணும். பெரட்டின மாதிரி கிளறணும். கடன்னு அப்படியே கிண்டக்கூடாது. அப்படி பெரட்டி விட்ட மாதிரி அப் அண்ட் டவுன் அப்படி திருப்பி விட்ட மாதிரி கிண்டுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழுவழுப்பு தன்மை கம்மியாகிடும். இந்த மாதிரி கிராஜுவலாக ரோஸ்ட் ஆகிட்டு வரும். அப்போ அந்த வழுவழுப்பு தன்மை சுத்தமாக குறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மோர் விட்டு வதக்கினீங்கன்னாலும் அந்த கொலப்பு தன்மை கம்மியாகிடும். இப்போது கொஞ்சம் வதங்கின உடனே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2ஐயும் உள்ளே சேர்த்துருங்க. துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம தண்ணியில் சேர்த்துருக்கோம். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கத்திரிக்காய் தனியாக, உருளைக்கிழங்கு தனியாக கட் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த காய் மட்டும் உள்ளே சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும்.
மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிடுங்க. மண்டிக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம எவ்வளோ தூரம் அதை வதக்கி கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கிடுங்க. அந்த காய் ஒரு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்து கலர் மாதிரி வந்துடும். உருளைக்கிழங்கு பார்த்திங்களா கொஞ்சம் ரோஸ்டட் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிக்சரில் காமிக்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி கழனியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே அரிசி கழனி எப்படி எடுக்கிறது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த அரிசி கழனியை உள்ளே சேர்த்துடலாம். அடியில் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பால் மாதிரி. அதோடு கலக்கி விட்டு அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அந்த காய் மூழ்கிற அளவுக்கு மண்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த காய் வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ அந்த தோல் உரித்து வச்சுருக்க பலாக்கொட்டை உள்ளே சேர்த்துடலாம். தோலை உரிச்சிட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பலாக்கொட்டை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். என்கிட்ட இருந்த அளவை நான் இப்போ சேர்த்துருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கரைச்சி உள்ளே விட்டுருங்க. இந்த மண்டிக்கு புளி நல்லா சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த புளியும் சேர்த்துட்டேன். இந்த மண்டிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு, புளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே கரெக்டாக சேர்த்துருங்க. அப்போ மண்டி நல்லா சுவையாக இருக்கும். காரம், உப்பு, புளிப்பு தானே மெயின். அதை நல்லா சேர்த்துட்டோன்னா சுவையாகவே இருக்கும். மூடி வச்சிடலாம். இந்த காய் நல்லா வேகட்டும். ஒரு பாதி பக்குவத்துக்கு வதக்கிறதுல வெந்துருச்சு. இன்னும் பாதி அந்த மண்டியில் வேகணும். மண்டியில் வெந்து நல்லா அந்த மண்டி திக்காக வந்துடும். அந்த அளவுக்கு அந்த காய் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes ஆயிடுச்சு. மண்டி நல்லா திக்காயிருச்சு. இப்போ கிழங்கு எடுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் வெந்துடுச்சான்னு. நல்லா சாஃப்டாக இந்த கிழங்கு வேகிற அளவுக்கும் வேக விட்டுடுங்க. அந்த மண்டியும் நல்லா சேர்ந்த மாதிரி வரணும். இந்த மண்டி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இந்த மண்டி மட்டும் தெளிவாக எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். இப்போ ஓரளவு வெந்து வந்துடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு, புளி ஏதாவது அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்கல, எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால. பலாக்கொட்டை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கிழங்கும் வெந்துருச்சு. நான் அடுப்பில் இருந்து இறக்கிட்டேன். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது சாதம், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது நல்லா சாந்து வர இது ரொம்ப சுவையாகவே இருக்கும். 2 நாள் வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக கெட்டுறாது உப்பு புளி ஊற்றிருக்கிறதுனால. ஏற்கனவே நம்ம ஒரு மண்டி போட்டிருக்கோம், மிளகாய் மண்டின்னு சொல்லிட்டு பயறு வகைகள் வச்சு மண்டி போட்டிருக்கோம். இப்போ பலாக்கொட்டை வச்சு மண்டி போட்டிருக்கோம். பாரம்பரிய சுவையில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சுவை சேர்த்து அட்டகாசமான ரெசிபி நம்ம கொடுத்துருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களோட கமெண்ட்டு, லைக்கு, ஷேர் எல்லாமே எங்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.